Hi friends, welcome to Sathyapremkumar tutorial. நான் உங்கள் Sathyapremkumar. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திருவள்ளுவர் பற்றிய தகவல் தான் பார்க்க போகிறோம். இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் பார்த்திங்கன்னா கிமு 31ஆம் நூற்றாண்டு. வள்ளுவர் மனைவியின் பெயர் வாசுகி. வள்ளுவருடைய ஆண்டு கிமு 31 கூட்டல் தற்போதைய ஆண்டு. 31ஓட தற்போதைய ஆண்டு என்னவோ அதை ஆட் பண்ணனா திருவள்ளுவர் ஆண்டு வரும். சுருங்கச் சொல்லி விளக்க வைப்பதில் வல்லவர், முயற்சி திருவினையாக்கும் என கூறியவர் திருவள்ளுவர். மாந்தர் இனத்திற்கே வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்தவர், பொருள் இல்லாதவனுக்கு இந்த உலகம் இல்லை என்று கூறியவர் திருவள்ளுவர். நீரின்றி அமையாது உலகு, மழையே அமிழ்தம், பிறர் போக்கும் எல்லா உயிருக்கும், இந்த கூற்று திருவள்ளுவரோடது. அறிவு அச்சம் காக்கும் கருவி, பயவா கல்லறையார் கல்லாதவர், இது கூறியவர் திருவள்ளுவர். திருவள்ளுவர் தினமாக தமிழக அரசு எந்நாளை கொண்டாடுகிறதுனா தைத்திங்கள் 2ஆம் நாள். திருவள்ளுவருடைய சிலையின் உயரம் 133 அடி. திருவள்ளுவர் சிலை எங்கு உள்ளது? கன்னியாகுமரியில். கன்னியாகுமரியில் சிலை அமைக்கப்பட்ட ஆண்டு 2021 ஜனவரி 1. திருவள்ளுவருடைய சிறப்பு பெயர்கள் தேவர், முதற்பாவலர், பெரும் நாவலர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர், நாயனார், நான்முகனார், சென்னா போதகர், மாதானு பங்கி. ஆக்கரத்தில் தொடங்கி நாக்கரத்தில் முடியும் நூல். தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என பாராட்டப்படுவது திருக்குறள். பிறன்மனை நோக்கி பேராண்மை என்ற வரி இடம்பெற்ற நூல். மக்கள் பண்பில்லாதவரை பதர் என பழிக்கின்ற நூல் திருக்குறள். மருந்தாகி தப்ப மரத்தாற்றல் என்ற வரி இடம்பெறும் நூல். குழலினிது யாழினிது என்று இசைக்கருவிகளை குறிக்கும் நூல் திருக்குறள். திங்களை பாம்பு கொண்ட தச்சு என்று சந்திர கிரகணம் பற்றி கூறும் நூல். கூத்தாட்டவை கூழ தச்சே நாடக அரங்கம் இருந்த செய்தியை தெரிவிக்கும் நூல் திருக்குறள். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என குறிப்பிடும் நூல் திருக்குறள். திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவ மாலை. திருக்குறளை முதலில் பதிப்பித்தவர் மலையத்து வசன் மகன் ஞான பிரகாசம். பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1812. முதலில் பதிப்பித்து வெளியிட்ட இடம் தஞ்சாவூர். திருக்குறளை மொழிபெயர்ப்பு செய்தவர்கள் லத்தீன் மொழியில் வீரமாமுனிவர், ஜெர்மன் டாக்டர் க்ரௌல், பிரெஞ்சில் ஏரியல், ஆங்கிலம் ஜியு போப், இந்தியில் பிடி ஜெயின், டாக்டர் சங்கரராஜு நாயுடு இவங்கெல்லாம் மொழிபெயர்த்திருக்காங்க திருக்குறளை. திருவள்ளுவரை பற்றி புகழ்ந்தவங்க, திருவள்ளுவரை பற்றி புகழ்ந்த வேறு புலவர்களை பற்றி பார்க்கலாம். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதியார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே, வெல்லாதில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் பொல்லாதில்லை புறந்தீர்த்து வாழ்வினிலே, இந்த கூற்று சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். வள்ளுவரும் தன் குரல் பாவடியால் வைத்தார், உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து, இது பரணர் சொன்னது. உள்ளதோர் உள்ளம் உருகுமே வள்ளுவர் வாழ்மொழி மாண்பு, இது மாங்குடி மருதனார். புத்தகம் 100 புரட்டி களைப்புற்று சித்தம் கலங்கி திகைத்தேன், வித்தகன் தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும் போது, இப்படின்னு திருவள்ளுவரை பற்றி பாராட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிமணி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலை லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.